அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். வணக்கம் நண்பர்களே. இப்போது குடும்பம் அப்படின்றால் அதில் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும், அதில் நகைச்சுவையும் இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார், ஒரு சைக்காலஜிஸ்ட் ப்ரொஃபஸர், அவர் சொல்லுவார், சார், நகைச்சுவை என்பது இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அந்த கண்ணில் பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்ம மாறுபட்ட கண்ணோடு பார்த்தோம்னா எதுவும் நம்ம நகைச்சுவை தெரியாது அப்படின்னு அடிக்கடி சொல்வார். அது மாதிரி ஒரு நாள் ரொம்ப கேஷுவலாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்தான். அவனுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 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 மாதம் என்னவோ தான் ஆகிருக்கும். எதாச்சும் அந்த பக்கம் போனப்போ நம்மளை பார்த்தோன்னா வந்து, சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். தம்பி நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கு, மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டேன். மேரேஜ் லைஃப்லாம் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போதே அவனுடைய குரலில் ஒரு சோக இழை ஓடிட்டு இருந்ததை பார்த்தேன். என்ன தம்பி, ஏதாவது பிரச்சனையா, மாமனார் மாமியார் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் அப்பா அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், கம்பெனியில் ஒன்றும் இல்லை சார். அப்போது உன்னுடைய குரலில் வந்து சரியான சுறுசுறுப்பு இல்லையே அப்படின்னேன். ஆமாம் சார், இது ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது, அதுலேருந்து ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னா. என்னடா தம்பின்னு, நேற்று நாங்கள் அப்படியே பார்க்கு பக்கம் நடந்து போயிட்டு இருந்தோம், நானும் ஒய்ஃபும். அப்போது என் ஒய்ஃப் ஒரு கேள்வி கேட்டான். எங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டான். அப்போது நான் சொன்னேன், பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, ஆனால் அம்மாவுக்கு தான் கொஞ்சம் பிடிக்கலன்னு சொன்னேன். என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, அந்த அந்த பையன் சொன்னான், நீ கொஞ்சம் குண்டாக இருக்கேன்னு அம்மா ஃபீல் பண்ணுறாங்கன்னு. ஒன்றும் இல்லை, நான் டான்ஸ் கிளாஸ்க்கெல்லாம் போகிறேன், போய் கொஞ்சம் ஒல்லி ஆகிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு இந்த தம்பி என்ன சொல்லியிருக்கான், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு. இல்லைங்க, டான்ஸ் கிளாஸ்க்கு போய் நான் ஒல்லி ஆகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லுது. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லைப்பா, அமெரிக்கன் யூனிவர்சிட்டி நிறைய இருக்குது, அதே மாதிரி ரஷ்யன் யூனிவர்சிட்டி நிறைய இருக்குது, இவங்க 2 பேருக்குமே எப்போயுமே ஒரு காம்படிஷன் இருக்கும். சமீபத்தில் ஒரு காம்படிஷன் வந்தது, அதில் குண்டாக இருக்க பெண்களா ஒல்லியாக இருக்க பெண்களா, யார் அழகு அறிவாளின்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணாங்க. அதில் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி வந்து அந்த குண்டாக இருக்க பெண்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு 500 பேரை ரேண்டமாக செலக்ட் பண்ணாங்க. இவங்க ஒரு 500 பேரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஒரே டேட்டில் இந்த ரிசர்ச் ஆரம்பிக்கிறாங்க. இந்த குண்டாக இருக்கவங்ககிட்டெல்லாம் போய் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் வருவாங்கள்ல, அவங்கள வெளியே வரும்போது அவங்கக்கிட்ட ஒரு சின்ன கேள்வி, அந்த மாதிரி ஒரு 4-5 கேள்வி அந்த மாதிரி கேட்பாங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்கள் ஹஸ்பண்டு டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்கள் அப்பா டேட் ஆஃப் பர்த் என்ன, அம்மா டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் எந்த வீட்டில் வச்சுக்கிறீங்க, உங்கள் செல்ஃபோன் நம்பர், இது மாதிரி கேட்பாங்க. சின்ன சின்ன கேள்வி தான். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் போட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுப்பாங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். அதே மாதிரி இந்த ஒல்லியாக இருக்கவங்ககிட்ட அந்த யூனிவர்சிட்டிக்காரன், ரஷ்யன் யூனிவர்சிட்டிக்காரன், அவன் எடுக்கிறான். இதே மாதிரி கொஸ்டின் எல்லாம் ஒன்று தான், ஒரே கொஸ்டின் தான், பட் இவங்களுக்கு வேறு அவங்களுக்கு வேறு இடத்துல எடுக்கிறாங்க. இது ஒரு 500 பேர்ட்டு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆகுது. இதை அப்படியே வந்து எல்லாம் ரேண்டமாக பார்த்துட்டு போட்டு ஒரு லிஸ்ட்டு பண்ணி ஒரு ரிசல்ட்டை அரைவ் பண்ணுறாங்க. அந்த ரிசல்ட்டில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், இந்த குண்டாக இருக்கிறாங்க இல்லையா, அந்த பெண்களுடைய அறிவு ஐக்யூ வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இந்த ஒல்லியாக இருக்கிற பெண்களோட ஐக்யூ வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து அவங்க எடுத்த ஒரு டெஸ்ட்டு, இது அநேகமாக மாறி இருக்கலாம். அதை நீங்கள் உடனே அதை கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இது ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட், அவ்வளோதான். அப்போது இந்த குண்டாக இருக்க பொண்ணுங்கள் வந்து ஐக்யூ கம்மியாக இருக்குது, ஒல்லியாக இருக்க பொண்ணுங்களுக்கு ஐக்யூ ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு, இல்லைம்மா, இந்த குண்டாக இருக்க பொண்ணுங்களையெல்லாம் ஒரு குரூப்பாக வகைப்படுத்துகிறாங்க. என்ன குரூப்பாக வகைப்படுத்துகிறாங்கன்னா, ஹச்சின்னு ஒரு குரூப், என்இன்னு ஒரு குரூப், ஓஆர்னு ஒரு குரூப், கேஆர்னு ஒரு குரூப்னு வகைப்படுத்துகிறாங்க. இவங்களெல்லாம் எந்த குரூப்பில் வகைப்படுத்துகிறாங்கன்னா, ஒல்லியாக இருக்கவங்களெல்லாம் ஹச்சு, ஓ, அப்புறம் பி, கே அப்படின்னு 4 குரூப்பாக வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இது என்னங்க குரூப்பு, இது என்ன குரூப்புன்னு கேட்குறான். அதுக்கு இது வந்து இப்போ இந்த குரூப்புக்கு பேர் இனர்ட் கேஸ்ன்னு பேர். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான்னு பேர். அது வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படின்னு அப்படி ஒரு குரூப்பு. இதில் என்ன ஸ்பெஷல்னு அந்த பொண்ணு கேட்குது. இவங்கெல்லாம் வந்து இந்த குரூப்புக்கு பேர் இனர்ட் குரூப்னா மந்த புத்தி, மந்தமாக எரியும், மந்தமாக இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் விகரஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லணுன்னா அந்த பொண்ணு கேட்குது, உங்களுக்கு அறிவான பொண்ணு பிடிக்குமா, அழகான பொண்ணு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குது. குண்டான பொண்ணு பிடிக்குமான்னு கேட்குது. அதுக்கு எனக்கு இந்த அறிவு அழகெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நீ தான் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னோடனே, ஆமாம்மா நீ குண்டா இருக்கையில் அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னு ஒரு 2 செகண்டு அல்லது 3 செகண்ட் இருக்கும். சடக்குன்னு அந்த பொண்ணு திரும்பி பார்த்து என்ன சொன்னீங்கன்னு கேட்டுச்சு. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம என்ன குரூப்பில் வந்திருக்கோன்னு தெரிஞ்சிருக்கு. இனத்து குரூப்பில் வந்திருக்கோன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்து, அந்த வாக்குவாதம் கொஞ்சம் ஜாஸ்தியாகி பெருசாகி அது வந்து ரொம்ப எடுத்துகிட்டு அந்த தம்பி என்கிட்ட வந்தான். இதாங்க நடந்ததுன்னு சொன்னான். இவன் ரொம்ப சிம்பிள். இப்போ நீ போகிற, நான் சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு. என்ன சொல்லணும்? ஒன்றுமே சொல்ல வேண்டாம். போனோடனே நம்ம 2 பேரும் வெளியே போகலாமான்னு கேளு. வரேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இல்லை வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போய் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியணும்னு அவட்ட கேளு. என்னன்னு கேட்பா. எப்படி திடீர்னு நீ இளைச்சி போன, எப்படி திடீர்னு இளைச்சி போன, நான் சொன்னதுனால நீ இளைச்சி போயிட்டியான்னு மட்டும் கேளுங்க. அவங்க குண்டாக தான் இருப்பாங்க, ஆனால் இந்த வார்த்தை கேளுது. வார்த்தை கேட்டால் அந்த பொண்ணு உடனே மாறிடுவான்னு சொன்னேன். கண்டிப்பாக மாறிட்டான். அடுத்த நாள் என்னை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது, இப்போ நான் சொன்ன உடனே அவர் சுத்தமாக மாறி போயிட்டார், வி ஆர் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்கிறார். இதாங்க வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வந்து எல்லாத்துக்கும், உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் எனக்கு என்னுடைய உங்களுடைய நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், நாளைக்கு நம்ம மறுபடியும் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.